அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் நின்றுட்டு இருக்கோம். மொட்டை மாடி தோட்டத்தோட ஜேர்னி உங்களுக்கு அதாவது சுத்தி காமிச்சிடுறேன். அது முழுமையாக நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம மொட்டை மாடி தோட்டத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் எத்தனை முறை காமிச்சாலும் சலிக்காம மொட்டை மாடி தோட்டத்தை ஜேர்னி காமிங்க, மொட்டை மாடி தோட்டத்துல என்ன காய் போட்டிருக்கீங்க அது எங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருங்க மேடம், எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்னன்னா, நான் தோட்டத்தை சுத்தி காமிச்சிட எவ்வளவு அடர்த்தியா இருக்கு, எத்தனை காய்கறி வெரைட்டிஸ், அதாவது நிறைய காய்கறி நாங்க இங்க இருந்து எடுத்துட்டோம். சொரக்காய், அப்புறம் பீர்க்கங்காய் எடுத்தாச்சு, புடலங்காய், குட்டை புடலங்காய் எடுத்தோம், இப்பதான் அறுவடை செஞ்சோம், எல்லாமே எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவரைக்காய் எடுத்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சிகப்பு பூசணிக்காய் பிஞ்சுல இருக்கும்ல, உருண்டையா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப சுவையாவும் இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு சமைக்கவே வேண்டாம், சும்மா ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம், இல்லாட்டி தாளிச்சு சாப்பிட்றதெல்லாம் அவ்வளவு சுவையாக இருக்கும், மனமாவும் இருக்கும். அதெல்லாம் செஞ்சோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம மொட்டை மாடி தோட்டத்துல காமிக்க போறது என்னன்னா, புடலங்காய் பாருங்க, நீல புடலங்காய் இருக்கு இல்லையா, அழகா காய்ச்சிருக்கு. இதுல கல்லு கிடைக்கலன்னு என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்காரு, இந்த கத்திரிக்காவை கட்டி தொங்க விட்டுருக்காரு. இதை இவன் பாரு அழுகுறான். ரோமோ அவனை காமிப்பா, ரோமியோவும் எல்லாரும் பாக்கட்டும். நம்ம ரோமுக்கு அடி பண்ணிட்டு இன்னும் சரியாகல, கூட்டு போப்பா, எங்க போகணும்னு சொல்றாரோ கூட்டு போ. இது நல்லா நீளமா காய்ச்சிருக்கு பாத்தீங்களா. இப்ப நீளமா வரணும்னா நம்ம சின்ன கல்லா எடுத்து நுனியில கட்டி விடணும் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். கல் இல்லாதனால இந்த கத்திரிக்காய் வெயிட்ல அது நீளமா வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருக்கணும் காய், இது ரொம்ப பிஞ்சா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருக்கணும்னு எடுத்து சமைச்சிடலாம். நம்ம இந்த காய்கறி எல்லாம் மருந்து இல்லாம, பூச்சி மருந்து எதுவும் அடிக்காம, இப்படி மொட்டை மாடி தோட்டத்துல நமக்கு இருக்கக்கூடிய இடத்துல காய்க்க வச்சு, அதாவது விதை போட்டு காய்க்க வச்சு அதுல இருந்து பறிச்சு சாப்பிடும் போதே, அதுவும் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு நம்ம கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டோம்னு வைங்களேன், அது தனி ருசி. அதுக்கு பாத்தீங்கன்னா சக்தி கூடுதலாக நமக்கு கிடைக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இந்த சென்னையில மொட்டை மாடி தோட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத நம்ம தான் போட்டிருப்போம். அதனால இது பல ஆண்டுகளாக நம்ம யூடியூப் சேனல்ல இந்த மொட்டை மாடி தோட்டத்தை பத்தி உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் கூட வளர்க்கணும்னா சின்னதா, இப்போ இங்க பாருங்களேன், இந்த புடலங்காய் இருக்கு இல்லையா, இதுக்கு தொட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ரொம்ப பெருசும் கிடையாதுங்க, அதாவது ஒரு மீடியம் சைஸ் தொட்டி தான். ரொம்ப மெனக்கிடவே வேண்டாம். நம்ம விதை, நம்ம விஹா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய நல்ல விதைகள் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் விற்பனைக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி விதைகள் நல்லா முளைக்கக்கூடியதை எடுத்துட்டு நீங்க போட்டீங்க. முளைக்கக்கூடியதா இல்லையான்னு நமக்கு பொதுவே தெரியாது. அதனால என்ன பண்ணும், விதைகள் ஒரு 4-5 போட்டு வச்சிடணும். அதுல என்ன நல்லா முளைக்குதோ அதை எடுத்துட்டு வேற தொட்டிக்கு மாத்திட்டு நம்ம வளர்க்கலாம். இப்போ இந்த மீடியம் சைஸ் இருக்கிற தொட்டிலிருந்தே பாருங்களேன், இந்த புடலங்காய் நல்லா நீளமா வளர்ந்துருக்கு. தரையில எப்படி வளருமோ அதே மாதிரி வளர்ச்சி கொடுத்துருக்கு இல்லையா, ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன செடிகளை வீட்டுல வளர்க்கலாம். இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருமஞ்சள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம விற்பனைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆலோவேரா, கருமஞ்சள் மற்றும் எங்களுக்கு தேவையானது வீட்டுக்கு என்ன அவசரத்துக்கு தேவையோ, மிளகா, பச்சை மிளகா தேவை, அப்புறம் கருவேப்பிலை தேவை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறையவே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆர்வம் கொண்டு மொட்டை மாடி தோட்டத்தை சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வளர்க்கலாம். சரி, இப்போ இவ்வளவு நல்லா உங்களோடதெல்லாம் வளர்ந்துருக்கீங்களே, இந்த விதைகள் எல்லாம் எங்க வாங்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிராமத்துல இருந்து வாங்கி விற்பனைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம விஹா ஆன்லைன் மூலமாக. விஹா ஆன்லைன் பத்தி நாங்க ஒண்ணுமே தெரியாதுங்க, இன்னைக்குதான் முத உங்க வீடியோவை பாக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பாருங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கன்னா பிளே ஸ்டோர்
ஆப் ஸ்டோர்ல போயிட்டு இந்த விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. அங்க விஹா ஆன்லைன் அப்படின்னு வரும். அதை டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் பண்ண ஆப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம், கரன்சி சேஞ்சிங் செய்து கொள்ளலாம். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் அண்ட் டொமெஸ்டிக் ஷிப்பிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க எந்த சேஞ்சஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்க நடத்திக்கிட்டு வர்றோம். அதுலயும் பொருள்கள் நீங்க பார்க்கலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். சரி, நாங்க பொருள்களை நேர்ல தாங்க பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேங்க, எங்களுடைய விஹா கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கு. அதற்கான போன் நம்பர், அட்ரஸ், கூகுள் ரூட் மேப் மற்றும் நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் மற்றும் viha.online மற்றும் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இது மட்டும் கிடையாது, என்னுடைய ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கனாலும் அதுல அத்தனை டீடைல்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்க பின்பற்றி கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் கூட இருக்குங்க, அதை பின்பற்றி நீங்க பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இதுல இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். நம்முடைய விஹா கடை வெறும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல ஒரே ஒரு கடை தான் நடத்திட்டு வரேன். அதற்கான கிளைகள் வேற எந்த ஊர்லயும் எந்த நாட்டிலையும் கிடையாது. எங்களுடைய பொருள்கள் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. அப்படி விஹா என்கின்ற பெயர் தாங்கி கொண்டு எங்கேயாவது விற்பனையில இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட். அதை நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க. இன்னும் சொல்றேங்க, என்னுடைய பெயர், ஆடியோ, வீடியோ எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு சிலர் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்காக விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நம்முடைய யூடியூப் சேனல் தவிர வேற எங்கேயுமே விளம்பரம் கொடுக்கறது கிடையாது. அப்படி பயன்படுத்துறவங்கள நான் தடுத்து நிறுத்திட்டு இருக்கேன். அப்படி மேற்கொண்டு செஞ்சாங்கன்னா அது என்னுடையது, நான் கொடுத்த வாய்ஸ் இல்ல என்னுடைய படம் வச்சு பண்றாங்கன்னா அதை நம்பாதீங்க. அது டூப்ளிகேட். அது செய்வது சட்டப்படி குற்றம். அது நான் பாத்துக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணீங்க பாருங்களேன். நான் இப்போ விஹா ஐம்பொன் செயின், நம்ம விஹால இவ்வளவு அழகழகான நான் அணிஞ்சிருக்கக்கூடிய நிறைய நகைகள் பார்த்தீங்கன்னா ஐம்பொன் தான் அணிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கூட நம்ம விஹா ஆன்லைன்ல கிடைக்கும். நான் இப்படி எடுத்து காமிக்கிறத இதை வச்சுக்கிட்டு வேற யாராவது விளம்பரம் கொடுப்பாங்க, அதை நம்பாதீங்க. சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல வேறு நல்ல நல்ல தலைப்புகள்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.